இந்த போர்டுல எழுதி இருக்கீங்கல்ல, ஆமா, அது நம்ம ஆமா, அது சம்பந்தமாவே சொல்லிடுங்க. அதெல்லாம் தவறு. அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஏடிபி உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் வேண்டுமென்று அரசியல் பண்ணுவதற்காக, அரசியல் செய்வதற்காக இப்போதே வேலைநிறுத்தம் தொடங்கிவிட்டது என்று ஒரு உண்மைக்கு மாறான தகவலை பொதுமக்கள் மத்தியில் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை, ஒரு பீதியை ஏற்படுத்தும் விதமாக இந்த மாதிரி விஷமத்தனமான ஒரு செய்தியை பரவச் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்துகள் சென்னையை பொறுத்த மட்டில் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அனைத்து பேருந்தும் முழுமையாக இயக்கப்படும். அது எந்த மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அது எங்களுக்கு எப்படி இயக்கணும்னு தெரியும். தொழிலாளர் அனைவரும் வர சொல்லியிருக்கிறோம். பேருந்துகள் அனைத்தும் 100% முழுமையாக இயக்குவதற்கு அனைத்து ஏற்பாடு செய்து விட்டோம். இதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். சிஐடியு சார்பிலிருந்து பேருந்துகள்லாம் இயங்காதுன்னு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஆனா இது வந்து பொதுமக்களுக்கு எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா ஒரு பக்கம் இயங்குன்றாங்க, ஒரு பக்கம் இயங்காதுன்றாங்க. பொதுமக்கள் என்ன சார், அவங்க வேணும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஒரு துண்டு பிரசுரம் மூலமாக பணிமனை முழுவதும் ஒட்டி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தொழிலாளி மிக தெளிவா இருக்கான். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே நாளை அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயங்கும். அவங்க தான் வேணும்னே, அதாவது அந்த தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் பேருந்துகள் ஓடாது அப்படி அவங்க தான் செய்தியை பரப்பிட்டாங்க. தவிர தொழிலாளர் வர்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது. அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கும். மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை அனைத்து பேருந்துகள் வழக்கமாக இயங்கும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எங்கள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பேருந்துகளை முழுமையாக இயக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டோம். பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும். என் தொழிலாளியே தயாரா இருக்கேன் வேலைக்கு. எங்க போக்குவரத்து கழக தொழிலாளர்களே அனைவரும் வேலைக்கு தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் பிரைவேட்டுக்கு போகணும்? தொழிலாளர் தயாரா இருக்காங்க. நாளைக்கு வழக்கமா இயங்குற பேருந்துகள் இருக்குங்க. அனைத்து பேருந்துங்க மொத்தம் 3233 பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நாள்தோறும் இயக்கப்படும். அதில் வந்து ஒரு 6-7% பேருந்துகள் சில பிரச்சனையின் காரணமாக தொழிலாளர்கள் கொஞ்சம் யாராலும் லாங் ஆப்சண்ட், உடனெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஐ அல்லது ஒரு சில காரணம் வராமல் இருப்பாங்க. அவங்களை தவிர மீது அனைவரும் பணிக்கு வருவார்கள். அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயங்கும். அதாவது அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பொங்கல் முடிஞ்சவன அனைத்தையும் கூட்டு முறையாக பேசி அனைத்தையும் சரி பண்ணி தர்றோம் அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த கடுமையான நிதி நெருக்கடியில் கூட அதிமுக போட வேண்டிய ஒப்பந்தம் 14வது ஒப்பந்தம், அதிமுக போட வேண்டிய ஒப்பந்தம் அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. போக்குவரத்து வாழ்வாதார மேம்பாட்டுக்காக அந்த ஒப்பந்தத்தை கையில் எடுத்து இப்ப தளபதியார் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தமாக 2.57 பேமேட்ரிக்ஸ் அடிப்படையில் சிறப்பான ஒப்பந்தம் போட்டு கொடுத்திருக்க அரசு. இதை தொழிலாளர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். போனஸே கேட்காம முழு சதவீதம் 20% போனஸ். பண்டிகை முன்பணம் கேட்பதற்கு முன்னாகவே 10 நாளைக்கு முன்பாகவே பண்டிகை முன்பணம் வந்துருச்சு. தொழிலாளர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தொழிற்சங்கம் ஒரு சில ஏடிபி உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் வேண்டுமென்றே அரசியல் செய்ய வேண்டும், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.